இது வந்து 4 மார்ச் திங்கக்கிழமை காலையில். நம்மளோட கிராஃபெல்லாம் வந்து இந்த 2 நாள் வந்து லீவுங்கிறனால அப்படியே டவுன்லேயே வந்து போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து மண்டே ஸ்கூல் அல்லவா, அதனால டக்குன்னு டவுன்லேருந்து அப்புக்கு வந்து போயிடுச்சு. வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் பேட்ச் வந்து வாழைக்காய் வந்து லைட்டாக வந்து கருக ஆரம்பிச்சிருச்சு. அதை எங்களுக்காக வச்சுட்டு இந்த குட்டீஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்து வேறு பேட்ச் வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஈவினிங் வந்து வெளியே போயிட்டு வரும்போது இந்த முளைக்கட்டின பயிரை சேர்த்து வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் இதை அப்படியே கூட பச்சையாக கூட சாப்பிட்லாம், இருந்தாலும் வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்படியே அதை தண்ணி வத்துற வரைக்கும் வந்து விட்டுருவேன். அந்த தண்ணி எடுத்து வடிகட்டி அதை கீழெல்லாம் வந்து ஊற்றிட மாட்டேன். ஏன்னா அதுலேயே நிறைய சத்து வந்து போயிடும். நம்ம சக்கை மட்டும் இல்லைன்னா சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதனால நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் எடுத்த பயிரை வந்து கடுகு, வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகா மட்டும் போட்டு தாளித்து எல்லாத்துக்கும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸு, டின்னரு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பயிர் வாங்கும்போதே இந்த சேலட் வெள்ளரிக்காய் சேர்த்து தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த குட்டீஸ் வந்து உடனே கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டனால அவங்களுக்காக ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு நல்லா மிளகாத்தூள்லாம் வந்து வச்சு கொடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கான நாள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முடிஞ்சுது.